வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. சண்டிகர் மேயர் தேர்தலில் சாட்டையை சுழற்றி இருக்கிறது உச்சநீதிமன்றம். காரணம் என்னன்னா, உச்சநீதிமன்றம் தன்னுடைய சிறப்பு அதிகாரத்தை சில விஷயங்களுக்கு மட்டுமே, சில தீர்ப்புகளுக்கு மட்டுமே, பேரறிவாளன் விடுதலை மாதிரியான குறிப்பிடத்தக்க சில தீர்ப்புகளுக்கு மட்டுமே பயன்படுத்தியிருக்கு. அந்த வகையில் தேர்தல் அதிகாரியை கண்டித்து அவர் மேலே சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தேர்தல் நியாயமாக திரும்ப நடத்தலாம் அப்படின்ற ஒரு பரிந்துரை வைக்கப்பட்டும் கூட தேர்தலெல்லாம் தாண்டி ஆம் ஆத்மியுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றதாக நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இது பாஜகவுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எச்சரிக்கை, மத்திய அரசுடைய செயல்பாடு இதில் அம்பலப்பட்டிருக்கிறதுன்னு அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்டவர்கள் விமர்சிக்கிறார்கள். இன்னொன்று, ஜனநாயகத்திற்கு ஒரு வலுவான செய்தியை உரைக்கக்கூடிய தீர்ப்பு இது என்றும், அதே போல் பாஜகவுடைய சூழ்ச்சிகளுக்கான எச்சரிக்கை இது அப்படின்னு திமுக தலைவர், தமிழக முதலமைச்சர் ட்வீட்டில் இந்த செய்தியை கூறுகிறார். இதே போல தான் சில நாட்களுக்கு முன்பாக தேர்தல் பத்திர வழக்கிலும் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு நீதிமன்றம் தெரிவித்தது. அதுவும் பாஜகவுக்கு எதிரான, மத்திய அரசுக்கு எதிரான தீர்ப்பாகவே பார்க்கப்பட்டது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கக்கூடிய சூழலில் இது இந்தியா கூட்டணியினுடைய முதல் வெற்றி அப்படின்னு கொண்டாடுகிறார்கள். ஏன்னா இந்தியா கூட்டணி தேர்தலில் முழுவீச்சில் தேர்தலில் நின்று வெற்றி பெறலைனாலும் தனித்து நின்று ஒரு ஃபார்முலேஷனில் ஆம் ஆத்மி, காங்கிரஸ்னு பெற்றிருக்கக்கூடிய வெற்றி. தமிழ்நாடு முதலமைச்சர் உள்ளிட்டவங்களாம் இதை முன்னாடியே சொன்னாங்க. அதனால தான் பாஜக பயந்து இந்த தேர்தலே தள்ளி வச்சுட்டாங்கன்னாங்க. ஸோ இது இந்தியா கூட்டணியினுடைய முழுமையான வெற்றியா? இந்த வெற்றி தொடருமா? பாஜகவுக்கு நீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடியது குட்டா? இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் விவாதிக்கிறோம். பாஜகவுக்கு எதிரான அதிரடி தீர்ப்புகள் தேர்தலில் எதிரொலிக்குமா? சிறப்பு விருந்தினர்கள் இணைகிறார்கள். திமுக தரப்பிலிருந்து திரு தமிழ் காமராசன், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். அதே போல அரசியல் விமர்சகர் திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். காங்கிரஸ் கட்சியிலிருந்து மூத்த தலைவர் திரு இதாயதுல்லா, அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி ஆதரவு நிலைப்பாட்டுடன் திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள், அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல அமுதரசன் இருந்து, இது அதிகாரி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதிகாரியை கண்டிச்சிருக்கு, என்னங்க பண்ணீங்க அப்படின்னு. இது அந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அந்த அதிகாரிக்கு எதிரான தீர்ப்பு தானே, அவர் பண்ண தப்புக்கு வந்திருக்கக்கூடிய தீர்ப்பு. இதை வச்சு ஒட்டுமொத்தமாக பாஜகவை இப்படி தான், பாஜகவுடைய தேர்தல் முறைகளே இப்படி தான் அப்படின்ற குற்றச்சாட்டுகள் முதல்ல சரியாது இல்லை. இது எப்படி நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ஒரு லைட் வெயிட்டடாக ஒரு பொருள் இல்லாமல் அந்த கேள்வியை முன்வைக்கிறீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ரெண்டாவது, நீங்கள் கேட்கும்போது சொல்லும் பொழுதும் என்ன சொன்னீங்க, தேர்தல் உச்சநீதிமன்றம் அறிவிச்சிருக்குது ஆம் ஆத்மியினுடைய வேட்பாளர் அப்படின்னு, அந்த வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இருட்டடிக்கப்பட்டதை நீதிமன்றம் சரி செஞ்சிருக்குது. ரெண்டாவது, இந்த நாட்டில் நீங்கள் என்ன தவறுகள் நடந்தாலும் ஜனநாயக முறைப்படி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் முறைங்கிறது ஒன்று இருக்குது. அந்த தேர்தல் முறையின் மூலமாக மக்களாட்சி நிறுவப்படும், அந்த ஒரு வாய்ப்பு இருக்குது. தேர்தல் ஆணையத்தின் மூலமாக, தேர்தல் அதிகாரியின் மூலமாக, தேர்தலின் வாயிலாக அப்படிங்கிறது நம்ம பார்த்துட்டு இருந்தது. தேர்தல் சமயத்தில் நீங்கள் நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் கூட எதுவும் பண்ண முடியாது. அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் கிடையாது, அரசனுடைய அதிகாரங்கள் கிடையாது. தேர்தல் ஆணையத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் இந்த ஒட்டுமொத்த நாடும் இருக்கும். நாடு முழுக்க தேர்தல் எங்க நடக்குதோ அங்கெல்லாம் தேர்தல் ஆணையம் தான் கட்டுப்பாட்டில் இருக்கும். அந்த அளவிற்கு உச்சபட்ச அதிகாரம் பொருந்திய ஒரு அமைப்பு இன்றைக்கு ஒரு கட்சிக்கு ஆதரவாக, அதுவும் தேர்தல் அதிகாரி, அந்த அதிகாரி, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரி மிகவும் பெரிய அளவுல அந்த அதிகாரங்கள் எல்லாம் கையில வச்சு சுதந்திரமாக செயல்பட்டு இருக்கக்கூடிய உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா, அந்த நாட்டில் தேர்தல் நடத்தக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி குற்றவாளி கூண்டுல ஏறி கூனி குறுகி இது நின்றுட்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அப்போ அவர் எந்த கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு இருக்கிறாரு? எதற்காக அவருக்கு தனிப்பட்ட விருப்பமா, தனிப்பட்ட அவருடைய சுயலாபத்துக்காக வைத்து தினசரி சோத்துக்காக போய் வேலை செஞ்சாரா? பாஜகவின் அழுத்தம் இருக்குன்னு யாருக்காக அவர் வேலை செஞ்சாரு? எந்த கட்சிக்காக வேலை செஞ்சாரு? எதற்காக அந்த தேர்தல் ஒரு சாதாரண கார்பரேஷன் தேர்தல், அந்த தேர்தல் பாஜக தள்ளி வைக்குது, நடத்தல. நீதிமன்றத்தின் வாயிலாக போய் அந்த தேர்தல் நடத்தப்பட்டுச்சு. இப்ப நீதிமன்றத்தின் போய் அந்த வழக்கு நீதிமன்றம் நடத்துங்கன்னு சொன்னது பிறகு அந்த அளவிற்கு அங்க நீதிபதி சொல்லியிருக்கிற டிஃபேசிங் ஆஃப் டெமோக்ராட்டிக் அப்படின்னு அவருடைய தீர்ப்புல இருக்குது. என்ன டிஃபேசிங்னா, கொலை பண்ணிருக்கிறீங்க, ஜனநாயக கொலை பண்ணிருக்கிறீங்க, குரல் வலைய நெரிச்சிருக்கிறீங்க.
இதுல இந்த அளவிற்கு நீங்க இன்னைக்கு தேர்தல் அமைப்புங்கிறது வந்து சுதந்திரமாக செயல்பட வேண்டிய ஒரு அமைப்பை இன்னைக்கு கட்டுப்பாட்டுக்குள்ளார பாஜக கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது மூலமா நாளைக்கு வேற யாரு வேண்டுமானாலும் சமூக விரோதிகள் யாரு வேண்டுமானாலும் அடிப்படையில இதுல கேமரா சிசிடிவி இருந்தது, காட்சிகள் இருந்தது. அதனாலதான் உச்சநீதிமன்றம் இவ்வளவு ரியாக்ட் பண்ணுச்சு. நம்ம ஊரக தேர்தல்கள்ல, உள்ளாட்சி தேர்தல்கள்ல இவர் ஜெயிப்பார்னு பார்த்தா திடீர்னு அந்த கட்சிக்காரங்க இன்னொரு கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இது ரெகுலரா பல இடங்கள்ல நடந்திருக்க ஒண்ணு. இதுல கேமரா இருந்ததால வந்து இது ஒட்டுமொத்தமா பாஜக தான் இது இந்த பிரச்சனையை கிரியேட் பண்ணுச்சு, பாஜக தான் அப்படின்னு ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி நீங்க உங்களுடைய ஒப்பிடை முதல்ல தவறு. நீங்க உள்ளாட்சி தேர்தல்கள் சகஜமா தவறு ஏன்னு கேளுங்க. அதாவது உள்ளாட்சி தேர்தல்ல நானும் இவரும் தேர்தல் நிக்கிறோம், நீங்க ஓட்டு போடுறீங்க, அது யாருக்கு வேண்டுமானாலும் போடட்டும், அது கிடையாது பிரச்சனை. உங்களுக்கு எக்ஸார் போய் யாரு வேணும்னாலும் பிடிக்குது, பிடிக்கல, ரெண்டு பேருக்கு அது யாருக்கு வேணுமானாலும் போடக்கூடிய உரிமை அந்த அந்த ஓட்டு போடக்கூடியவர்களுக்கு இருக்குது, குடிமகனுக்கு இருக்குது. அவங்க அது ஜனநாயக முறையில் நடக்காது. சரியா நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்ப கேமரா இல்லாம அந்த தப்பு செஞ்சா அதை ஏத்துக்கலாமா? அப்ப கேமரா இருப்பதன் மூலமாக இப்ப பாஜக வந்து ஒழுங்கு இந்த ஒட்டுமொத்த ஒழுங்கீனம் முறைகேடுகளினுடைய மொத்த வடிவமாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய தொடர் அட்ராசிட்டி இன்னைக்கு வந்து வெளியில வந்திருக்குது. அதன் மூலமா இன்னைக்கு வந்து நீதிமன்றம் கொண்டு வச்சிருக்குது. நீதிமன்றம் வெளிப்படை இந்த நாட்டினுடைய உச்சபட்சமாக கடைசி நம்பிக்கையா இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்குது, நீங்க ஜனநாயகத்தை கொலை பண்றீங்க, இது ஜனநாயக படுகொலை நீதிபதி சொல்லி இருக்கிறார். ஓகே, திரு ரவிச்சந்திரன் அதான் சொல்றாரு, கேமரா இருந்ததால கையும் களவுமாக பிடிபட்டிருக்கிறது இந்த மேயர் தேர்தலில். இதே போல எத்தனை தேர்தல்களில் இது போல மோசடிகள் இருக்குமோ யாருக்கு தெரியும் அப்படின்னு அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு. கேமரா இருந்ததால மாட்டிக்கிச்சு, கேமரா இல்லாம இது ஃபர்ஸ்ட் பேலட் பேப்பர் வச்சு நடக்கிற ஒரு தேர்தல். பொது தேர்தலோ மற்ற தேர்தல்களோ இவிஎம் மிஷின் மூலமா நடக்குதுங்கிறத நம்ம முதல்ல பிரித்து புரிஞ்சுப்போம். பேலட் பேப்பரில் தான் இந்த தப்புலாம் பண்ண முடியுங்கிறத தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம். தோக்கும்போது ஒரு மாதிரி, ஜெயிக்கும்போது ஒரு மாதிரி எதிர்கட்சிகள் பேசுறது வேற விஷயம். இந்த மாசி அப்படிங்கிறவர் வந்து பிஜேபியில் பதிவு பண்ணியிருந்தார். அதற்கப்புறம் அவர் வந்து இன்னைக்கு ஒரு எலக்ட்ரல் ஆஃபீஸராக வந்திருக்காரு. அதனால வந்து அவர் பிஜேபிக்காக தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றது தான் கேஜ்ரிவால் எதிர்பார்க்கக்கூடிய அனுமானம். அவர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காருன்னு நினைத்தார். யாருக்காக செஞ்சிருப்பாரு? யாருக்கிட்ட பணம் வாங்கினாரோ, யாருக்கிட்ட அவருக்கு வேலை இருந்ததோ, யாருக்கு செய்தால் அவருக்கு நல்ல கிடைக்குமோ அவருக்கு அதை செஞ்சிருப்பாரு. ஏன்னா யாரு சார் இல்ல நான் சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு கெஜ்ரிவால் ஐயாவை எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னா, 2012 எனக்கு சரியா ஞாபகம் இருக்குன்னா 24/11 அவர் ஒரு ட்விட்டர் போடுறாரு, இடி கூப்பிட்டா சிபிஐ கூப்பிட்டா தெரியல, இது இந்த நாட்டுக்கே தலைகுனிவு, சம்மன் நினைச்சதுக்கு அப்புறம் நீ போலன்னா நீ எல்லாம் என்னடா தலைவர் அப்படின்னு ஒரு ட்வீட் போடுறாரு. இப்போ அவர் பாவம் 9 சம்மனுக்கு போகாமல் இருக்கார். அவர் தான் எனக்கு தெரிஞ்ச கெஜ்ரிவால். ஸோ இந்த மாசி அப்படிங்கிறவரை யார் விலைக்கு வாங்கினாங்க? ஏன்னா ஒரு கேமரா இருக்குது, இத்தனை இருக்குன்னும் போது ஒரு அதிகாரி வந்து வெறும் இன்ட்டு போடுறதன் மூலமாக ஒன்றத்தை செல்லா காசாக ஆக்கிட முடியுமான்னு கேட்டால், ரைட், இப்போ நீங்கள் சுப்ரீம் கோர்ட் வந்து நேர்மையாக என்ன பண்ணியிருக்கு, 142 பயன்படுத்தி ராமர் கோயிலில் பயன்படுத்தின மாதிரி, இந்திய கிரிக்கெட் ஆணையத்தின் போது பயன்படுத்தின மாதிரி இப்போ வந்து அதை பயன்படுத்தி இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறத நம்ம வரவேற்கணும். ஏன்னா நீதிமன்றம் சரியாக தான் பேசும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் நாளைக்கு டெபுட்டி தேர்தல், மேயர் தேர்தல் நடக்குமே, அப்போ யாருக்கு பாட்டிருக்கோம்? 36ல் 1 மேயர் ஆயிட்டாரா, மீதி 35. இங்கே வந்து 16, இப்போ 19 ஆயிடும். அங்க வந்து அந்த 3 பேர் எலெக்ஷனுக்கு முன்னாடி ஆம் ஆத்மில இருந்தாங்க. அவங்க அப்படியே இப்ப பாஜகவுக்கு போவதா நீதிமன்றம் அந்த 142 பயன்படுத்துது, இல்லைன்னா திரும்ப தேர்தல் நடந்திருக்கும். தப்பு இல்லை. இப்ப இல்ல, அந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் சொன்னதுதான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இது பேரறிவாளன் விஷயத்துல சொன்னாலும் சொன்னதுதான், அதோட மாற்றம் முடிஞ்சிருச்சு. ஆனால் இப்போ டெபுட்டி தேர்தல் நடக்கும், அந்த இடத்துல வந்து 35 பேர் வாக்களிப்பாங்க, பிஜேபி வெற்றி பெறும். இந்திய கூட்டணி வெற்றி பெற்றதுன்னு நீங்க சொல்லுவதன் மூலமா டீலிங் என்ன, ஆப்புக்கும் காங்கிரஸுக்கும் டீலிங் என்ன, நீ மேயர் நான் துணை மேயர், இதுதான் டீலிங். ஏன்னா அவங்க கிட்ட காங்கிரஸ் கிட்ட 6 சீட்டு தான் இருந்தது, இவங்க கிட்ட தான் 14 பேர் இருந்தாங்க. இப்ப துணை மேயரா வரப்போறது யாரு? பிஜேபியை சார்ந்த யாரோ ஒருவர், அதுதானே. சோ அந்த இந்தி கூட்டணி வந்து காங்கிரசுக்கு பயந்து, அதாவது பல்லக்கு தூக்கிகளை வைத்துக் கொள்ள வேண்டும். இல்ல எம்எல்ஏக்கள் கட்சி மாறுவது, இல்ல விலை கொடுத்து வாங்கப்படுவது நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பல ஆட்சி மாற்றங்கள் நடந்து காங்கிரஸ் சொல்லுது 400 எம்எல்ஏக்கள் மாறி இருக்காங்கன்னு. அங்கெல்லாம் இந்த ஜனநாயக கேள்வி வரல. எங்க 400 எம்எல்ஏக்கள் மாறி இருக்காங்க? மல்லிகார்ஜுன கார்கே நாடாளுமன்றத்துக்கு வெளியில பதாகைகளை வச்சிருந்தாரு சார். காங்கிரஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, 4719க்கு மேல எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு நாடு இது. அந்த இதுல இப்படி மாறி இருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் விலை போகின்றவர்களை நீங்கள் எம்எல்ஏ ஆக்கினதே தப்பு, அதை நீங்க வருத்தப்பட்டுக்கோங்க.
அவர் விலை விலைக்கு கொடுக்கிறவங்களை பாராட்டலாமா? நான் வந்துடுறேன் விலை கொடுக்கிறவங்களை பாருங்க பாருங்க. நீங்க அவதர்சன் நீங்க உங்க கேவலம் எங்களுக்கு தெரியும். இல்ல இல்ல ஒரு எனக்கு ராஜன் இப்ப தெரியும். கேவலம் நாட்டுல இருக்கக்கூடிய ஜனநாயகம் தெரியும். ஒரு அமைதி வெட்கமே இல்லாம நீங்க காசு கொடுத்து ஜனநாயக படுகொலை இல்ல நம்ம பேசுவோம். அந்த கேவலத்தை ஆதரிக்கக்கூடிய ஒரு வேலையை இருங்க, ஜனநாயக படுகொலைங்க. ஜனநாயக படுகொலை ஒரு கேவலத்தை ஆதரிக்க முடியாதுங்க. இல்ல ஒரு நிமிஷம். நீங்க இங்க பாருங்க, ஒரு கேவலத்தை ஆதரிக்க முடியாது. அவர் தேவையில்லாம இதுக்குள்ள வராரு. அவருடைய வேலையே இதுதான். அதாவது எங்கேயுமே பேச தெரியாது, விஷயம் கிடையாது. சும்மா கட்டல ஒரு இளவும் தெரியாது. இதுக்கு நான் பொறுப்பு இல்ல. கவர் கொடுக்குறாங்க அரசியல் விமர்சனம். பேர் போட்டுட்டு வந்து பேர் போட்டுட்டு காசுக்கு கூலிக்கு ஒரு முறைகேடு ஆதரிக்கிறது அனுமதிக்க முடியாது. ஒரு கேவலத்தை ஆதரிக்கிறது அனுமதிக்க முடியாது. ஒரு ஜனநாயக படுகொலை ஆதரிக்கிறது அதனாலதான் அந்த சரிவு, அந்த பயம் அதெல்லாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பேச வேண்டிய பாஜக யோகிதை என்னன்னு தெரியுது. தேர்தல் முழுக்க தெரிஞ்சிட்டு இருக்குது. தோல்வி பயத்துல பாஜகவினுடைய சரி காசுக்கு போய் ஆளு பிடிக்கிற வேலை பாஜகவுக்கு எதிரான அதிரடி தீர்ப்புகள் தேர்தலில் எதிரொலிக்குமா? திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட இதை பாஜகவுக்கு எதிரான தீர்ப்புன்னு பார்க்க கூடாதா? இது வந்து தேர்தல் பத்திரங்களா இருக்கட்டும் சரி, அதே போல இப்போ வந்திருக்கக்கூடிய சண்டிகர் தேர்தலா இருக்கட்டும் சரி, ஒன்று மத்திய அரசு கொண்டு வந்தது, அது நேரடியா யாரு? பாஜக. இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இதுக்கு முன்னாடி பாஜக அங்க இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாவே நின்றுருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ இது பாஜகவுக்கான அடின்னு நீங்க பார்க்கக்கூடாது. இல்ல, இது வந்து எப்படி இந்த பரப்புரையை மேற்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ரெண்டு விஷயம், நம்ம எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறோம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எலக்ட்ரல் பாண்ட் பத்தி பேசணும். எலக்ட்ரல் பாண்டுங்கிறது வந்து இந்த டிரான்ஸ்பேரன்சிங்கிறது ரொம்ப முக்கியம். அதைத்தான் கோர்ட் சொல்லி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இந்த எலக்ட்ரல் பாண்டு வரத்துக்கு முன்னாடி கட்சிகள் எல்லாம் ஃபண்டிங் வாங்கலையான்னு கேட்டா வாங்கியிருக்காங்க. ஆனா இந்த டிரான்ஸ்பேரன்சியை வந்து இது உடைச்சிருக்கு. அதனால ஒரு பிரச்சனை வந்து இதை ஏன் எதிர்கட்சிகள் கேள்வி கேட்டிருக்காங்கிறத பார்க்கணும். பாஜகவுக்கு இன்னைக்கு பவர்ல இருக்காங்க, அவங்களுக்கு காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது 7 மடங்கு 8 மடங்கு 9 மடங்கு வந்து அதிகப்படியான ஃபண்டு வருது அப்படின்னு. சரி, காங்கிரஸ்க்கு கம்மியா வந்திருக்குன்னு வச்சுப்போம். மாநில கட்சிகளை பார்ப்போம்னு பார்த்தா காங்கிரஸ்க்கு என்ன வந்திருக்கோ அதே அளவுக்கோ இல்லைன்னா அதுக்கு கொஞ்சம் குறைச்சலா தான் திரிணாமுல் காங்கிரஸ்க்கு வந்திருக்குங்கிற பாக்குறோம். அப்படின்னா என்ன, ஃபண்டு கொடுக்குறவங்களுக்கு தேசிய அளவுல காங்கிரஸ் மேல இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை பெருமளவுல சரிஞ்சிருக்கு அப்படிங்கறத நான் பாக்குறேன். ஏன்னா அப்படி பார்த்தா அதே ப்ரொபோர்ஷன் ஆஸ்பெக்ட்ல பார்த்தா திரிணாமுல் காங்கிரஸ் இதுல வெளிப்படை தன்மை இல்ல, அத பாஜக தான் கொண்டு வந்தது. அதுக்கேத்த மாதிரி வருமான வரி சட்டங்கள் எல்லாம் திருத்துச்சு, எல்லாத்தையுமே ஸ்குவாஷ் பண்ணிட்டாங்களே, எல்லாத்தையும் ரத்து பண்ணிட்டாங்கல்ல. பண்ணிருக்காங்க. இல்ல இல்ல அதான் சொன்னேனே, அந்த டிரான்ஸ்பரன்சி வேணும் தான் நான் சொல்லிட்டேனே. அப்புறம் எங்க இருக்கு கேள்வி? அது வந்து அது சரியான ஒரு வாதம் அப்படிங்கறதுல எனக்கு கருத்துல. ஆனா இவங்க பிரச்சனை என்னன்னாக்கா யாரு கொடுத்தா என்ன கொடுத்தா அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரியும். இல்லன்னா பல விவாதங்கள பல பேர் வந்து பேரை சொல்றாங்க, ஒரு போற போக்குல சொல்றாங்களா, இல்லன்னா அவங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் லீக் ஆச்சாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆக மொத்தம் எப்படி இருந்தாலும் இந்த சிச்சுவேஷன் டிரான்ஸ்பரன்சி வரட்டும்ங்கிறது தான் பாயிண்ட். அதை விட்டுது. ரெண்டாவது, சண்டிகர் தேர்தல் இந்த கார்பரேஷன் தேர்தல் விவகாரம் பத்தி நம்ம பார்த்தோம்னாக்க முதல் விஷயம், சகோதரர் இவர் வந்து சொன்னாங்க, எனக்கு முன்னாடி வந்து பேசிய சகோதரர் வந்து ரொம்ப தெளிவா வந்து சொல்றாரு, டிடிஎஸ் ரவிச்சந்திரன் சொல்லும் போது
இங்க வந்து ஒப்புகை சீட்டு இவங்க எல்லாரும் என்ன கேக்குறாங்கன்னா இந்தி கூட்டணியில பெருவாரியாக நீங்க திரும்ப மேனுவல் பேப்பர் பேலட்டா கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. ஏற்கனவே பேப்பர் பேலட் இப்படித்தான் நடந்திருக்கு அப்படின்னாக்கா அதுவும் குறைவான எண்ணிக்கையில, பெரிய எண்ணிக்கையில எப்படி வேணா நடக்கலாம். அதனால தான் நிச்சயமா எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வேணும். ஆனா அதை கவுண்டர் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டதா சார்? இன்னும் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இல்ல எல்லா காலத்திலயும் சந்தேகம் இருக்கும். அதற்காகத்தான் சுப்பிரமணிய சாமி அவர்கள் கோர்ட்டுக்கு போய் எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை பண்ணணும், இதுல வந்து விவிபேட் இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி இப்போ விவிபேட் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அடுத்த நடவடிக்கை என்னன்னா இது மேல நம்பிக்கை வரணும்னா இந்த சீட்டுகளை விவிபேட்ல வரக்கூடிய சீட்டுகளை கட்டாயமாக எண்ண வேண்டும்ங்கிற ஒரு மேண்டேட்டை சுப்ரீம் கோர்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். அதை தவிர்த்து விட்டு இம்ப்ராக்டிக்கலா இவங்க வந்து போகாத ஒரு சொல்ற மாதிரி நீங்க வந்து திரும்ப வந்து மேனுவல் பேலட்டை கொண்டு வாங்கன்னு அப்படின்னா இவங்க எதுக்காக பண்றாங்கன்னாக்க ஒருவேளை இவங்களுக்கு இப்போ நாங்கள் வெற்றி பெற மாட்டோம். ஏன் காரணம்னா இந்தி கூட்டணியில இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இன்னைக்கு வந்து ஒருங்கிணைந்து இல்ல, திரும்பவும் உள்ளுக்குள்ள உரசல்கள் தள்ளு முள்ளு இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. எங்கடா நம்ம தோத்து போயிடுவோமோ, அப்படி தோத்தா அதுக்கு ஒரு காரணம் வேணும். அப்போ வந்து எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை சொல்லணும்னு நினைக்கிறாங்க. நான் பாக்குறேன். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். தொடர்ந்து நடக்கக்கூடிய தேர்தல்களை நீங்க எடுத்துக்கங்க. ரீசன்ட் டைம்ல ஒரு லாஸ்ட் 3 வருஷத்தை எடுத்துப்போம். காங்கிரஸ் கர்நாடகா, தெலுங்கானா, கம்யூனிஸ்ட் பாருங்க இதுல கேரளால, வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கங்க மமதா, இவங்க கூட்டணியில் இருக்கிறவங்களா நான் சொல்றேன். தமிழ்நாட்டுல எடுத்துக்கங்க திமுக. இப்படி நீங்க எடுத்துக்கொண்டீர்களானால் இங்க எல்லா இடத்துலயும் இதுக்கு முன்னாடி இப்பதான் நிதிஷ் திரும்ப பழைய கூட்டணிக்கு வந்திருக்காரு என்டிஏக்குனாக்கா, இதுக்கு முன்னாடி இருந்த காங்கிரஸ் கூட்டணியில இருந்தார். இவங்க எல்லாம் எப்படி வெற்றி பெற்றாங்க, இந்த தேர்தலை எப்படி ஆட்சி அமைச்சாங்க, இதே இவிஎம் தானே யூஸ் பண்ணாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? அது ஒண்ணு. ரெண்டாவது முக்கியமான விஷயம், எதை கேட்டாலும் பாருங்க தேர்தல் அதிகாரி இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாருன்னு சொல்றாங்க. இங்க மாநில தேர்தல் ஆணையம்னு ஒண்ணு இருக்கு. நம்ம பல நேரங்கள்ல பல குற்றச்சாட்டுகள் வரதும் பணத்தை பிடிக்கிறதெல்லாம் பாக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஒரு உதாரணத்துக்கே சொல்றேனே, ஒரு எம்பி ஒருத்தர் இருக்காரு, 5 வருஷம் முடிக்க போறாருங்க. அவர் வந்து யாருன்னு பார்த்தா இங்க ஒரு இருக்கக்கூடிய ஒரு மந்திரியோட சன். அவர் கான்டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய தொகுதியில பாத்தீங்கன்னா பாக்கெட்டா போட்டு பணப்பட்டுவாடாக்கு இங்க இந்த பூத்துக்கு இந்த இதுக்கு வந்து இவ்வளவு கொடுக்கணுங்கிற அளவுக்கு சொல்லி அந்த பணம் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டது. எங்களுடைய இதுல அவங்க விளக்கம் கொடுத்தாங்களே சார். அது ரைட், எல்லாம் கொடுக்கலாம்ங்க. கண்டெய்னரே பிடிபட்டது சார் தமிழ்நாட்டு அரசியல்ல. கண்டெய்னர் பிடிபட்ட எல்லாமே பிடிபட்டுறதுங்க பாக்குறோம். இது இல்லாம ஈரோடு இடைத்தேர்தல்ல 3 நாளைக்கெல்லாம் காது குத்துனாங்க. அந்த ரேட்டுக்கு குத்தி இருந்தா பாவம் எந்த குழந்தையா தெரியாது, அந்த குழந்தை காது இருந்திருக்குமானே தெரியாது. 3 நாள் காது குத்து விழா, 3 நாள் பிரியாணின்ற ரேஞ்சுக்கு போட்டு மக்களை எல்லாம் வந்து பட்டியல் அடைப்பது போல, ஆட்டு மந்தைகளை போல பட்டியல் அடைத்து அவர்களை வந்து வாக்குச்சாவடிக்கு கொண்டு போவதுங்கிற விவகாரங்கள்லாம் பார்த்தோம். இவர்கள் ஜனநாயகத்தை பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? உச்சநீதிமன்றம் சொல்லுது சார், அவங்க பேசல. உச்சநீதிமன்றம் சொல்லுது இது ஜனநாயக படுகொலையா இல்லையா? உச்சநீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறம் இதுல கேட்டு அதான் சொல்றேன். ஒரு மேயர் தேர்தல் விவகாரத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நேரா நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு எப்படி ஈக்குவேட் பண்ண முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. இங்க கூட தான் நடக்குது. இங்க உள்ளாட்சி தேர்தல் நடைபெறுது. இந்த உள்ளாட்சி தேர்தல்ல பல இடங்கள்ல வந்து பிரச்சனைகள்லாம் வந்ததுன்னு பார்த்தோம். அதுக்கு நேரா நீங்க வந்து முதல்வரை குறை சொல்ல முடியுமா? அதுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? இத்தனை இவங்கதான் ஆட்சியில இருக்காங்க. இங்க பார்த்தாக்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலயும் தான் சொல்றேன், முன்னுக்கு பின் முரண் எதையுமே நம்ம வந்து பிரிச்சு இதை வந்து டிமார்க் பண்ணி நம்ம இப்படி சரியாக பார்ப்பதில்லை. எல்லாத்தையும் போட்டு குழப்பணும். மக்கள் மனசுல ஒரு நம்பிக்கையின்மையையும் ஒரு சந்தேகத்தையும் விதைக்கணும். அதன் மூலமாக தாங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்பை ஒரு பக்கம் ஏற்படுத்திக்கிறதுங்கிறது ஒண்ணு. அது இல்லாமல் தாங்கள் தோற்றால் நாங்க குப்பரை விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டு இல்லைங்கிறது சரியான ஒரு விஷயத்துக்காக இவங்க தயாராகிறாங்க. ஓகே, இதே மாதிரி நிறைய வழக்குகள் டிமானிட்டைசேஷன்ல இருந்து, அதே போல ரஃபேல் வழக்கு, இவிஎம் வழக்குன்னு இதே போல உச்சநீதிமன்றத்துடைய பாஜக கொண்டு வந்த பல திட்டங்களுக்கு எதிராக வழக்குகள் போயிருக்கு. அவங்க இப்போ ரியாக்ட் பண்ணியிருக்கிறது நம்ம பார்க்குறோம். சண்டிகர் தேர்தல் பத்திரம் அப்படின்னு சில தீர்ப்புகள் எதிராக வந்திருக்கு. இப்போ இதை வச்சு ஒட்டுமொத்தமாக பாஜகவுக்கு பின்னடைவுன்னு சொல்லிட முடியுமா? அப்போ இந்த இதெல்லாம் டிமானிட்டைசேஷன் வந்து திரும்ப பெற முடியாதுன்னு இதே நீதிமன்றம் தான் சொல்லுச்சு. இன்றைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவராக திரு செல்வ பெருந்தகை பதவியேற்பு விழாவில் இருந்தேன். அவர்தான் சொன்னார், அவசியம் நீங்கள் தந்தி தொலைக்காட்சியுடைய இந்த விவாதத்திலே கலந்து கொள் என்பது கேட்டுக்கொண்டு வந்தேன்.
பெருந்தலைவர் காமராஜர், தந்தை பெரியார், கக்கன் போன்றவர்கள் முதல் தலைவர் அழகிரி வரை இருந்த ஒரு இடத்திலே இன்றைக்கு செல்வ பெருந்தகை தலைவராக இருக்கிறார். உங்கள் அனைவர் சார்பாக அவரை வாழ்த்துவோம். இப்போ பிரச்சனைக்கு வருவோம். இந்த சண்டிகர் தேர்தலுக்கு முன்னால் நீங்கள் கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், திரு சந்திரசூட் என்ற நீதிபதியும் அவரை சார்ந்தவர்களும் கொடுக்கக்கூடிய தீர்ப்புகளுக்கும் ஏற்கனவே பாராளுமன்ற உறுப்பினராக, நீதிபதியாக இருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களாக, ஆளுநர்களாக இருந்தவர்களுடைய தீர்ப்புகளை பற்றியும் நாம் ரெண்டையும் நம்ம வித்தியாசமா பார்க்கணும். அதுல போனீங்கன்னா நம்ம நல்லா பார்க்கணும். அத நீதித்துறை மேல வைக்கிற, அத நீதியின் மேல குற்றச்சாட்டு வைக்கலாம், நீதித்துறைக்கு மேல குற்றச்சாட்டு வைக்கிறப்போ அது பர்சனலா போயிடும், நீதிமன்ற அவமதிப்பு போயிடும் சார். இல்ல எனக்கு கொஞ்சம் முதல்ல ஒரு 5 நிமிஷம், ஒரு 2-3 நிமிஷம் பேசுங்க. இல்ல நான் அந்த எல்லாம் சொல்லிடுறேன். இல்ல தீர்ப்புகளை நம்ம விமர்சிக்கலாம். அதை தாண்டி நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்பை நீதிபதிகளோட விமர்சிச்சா அது வந்து அவமதிப்பு. அதாவது நான் நீதிபதிகளை தான் விமர்சிச்சுட்டு இருக்கேன், தீர்ப்பை விமர்சிக்கல. தீர்ப்பை நீங்க தான் விமர்சிக்கிறதாக சொன்னீங்க. சார் தீர்ப்பை விமர்சிக்கலாம் சார், நீதிபதிகளை தான் விமர்சிக்க கூடாது. தீர்ப்பு என்னன்னு கேட்டீங்க. இல்ல தீர்ப்பை விமர்சிங்க, ஆனா நீதிபதிகளை விமர்சிக்க கூடாது. நான் சொன்னது பேரை சொல்லல. ஓகே. அந்த கிபின்னு சொல்லி ஆளுநர் பதவி பெற்றவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் பதவி பெற்றவர்கள் அதுக்கு முன்கூட்டியே பேசி அவர்கள் கொடுத்த தீர்ப்புன்னா நான் சொன்னேன். எந்த நீதிபதி பேரையும் நான் சொல்லல. இப்ப சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். இதுவும் என்ன நடந்திருக்கு தெரியுமா? ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் தமிழ்நாட்டில் ஒரு டாய்லெட்டை போய் பார்த்தாரு, பெண் குளிச்சுக்கணும். அந்த புரோஹித் என்ன செஞ்சாரு? இந்த தேர்தல் அதிகாரியை நியமிச்சார். பொய்யான செய்தி அப்படின்னு அப்பவே மறுப்பல சொல்லப்பட்டது. யாருன்னு கேட்டா பாஜகவை சேர்ந்தவர். ஒரே ஒரு நிமிஷம். அவரு அங்கே நீதிமன்றத்தில் வாதாடினவர் யார் தெரியுமா? துஷார் மேத்தா. தொடர்ந்து பாஜகவுக்காக ஆதரவாக இவ்வளவு பேரும் சொல்லியும் கூட நம்ம பாஜகவுடைய தலைவர் நட்டா அவர்கள் நல்லா தெரியுது, உலகத்துக்கே தெரியுது, காங்கிரஸ் ஆம் ஆத்மி தான் வெற்றி வரணும்னு. இந்த கோல்மாலுக்கு 15 நிமிஷத்துல ட்வீட் போட்டவர் பாஜக தலைவர் நட்டா. இப்படி எல்லாருமே செய்யக்கூடிய இந்த தில்லுமுள்ளுகளை இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் வெளியே கொண்டு வந்திருக்கு. இதுதான் உண்மை. இப்ப நான் கேட்கிற கேள்வி, இப்ப இந்த 25 விழுக்காடு வாக்குகளை திருடி இருக்கிறார்கள் வாக்குச்சீட்டிலேயே. வாக்குச்சீட்டு அவ்வளவு எளிதா திருட முடியாதுலே இவங்களை திருடுறாங்கன்னா, அதே நேரத்தில் இவிஎம்ல சூடு வைக்க முடியும். மனிதர்களால் உருவாக்கப்பட்டது. இன்னைக்கு பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் தான் இந்த தேர்தல் மிஷினை இன்னைக்கு நமக்கு கொடுக்குது. அதுல 4 பேர் பாஜக அதிகாரிகளை நியமிச்சதாக இன்னைக்கு ஆர்டிஐல இருந்து தகவல் வந்திருக்கு. ஏன் ஏற்கனவே 2019 யூபி, பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் காங்கிரஸ் வென்ற இடங்களிலும் எதிர்க்கட்சி வென்ற இடங்களிலும் ஒரே மாதிரிய எண்ணிக்கையில ஓட்டு வந்துச்சு. அங்கே மட்டும் 200 இடங்களுக்கு மேல அவர்கள் இவிஎம்மால் வென்றார்கள் என்று நமக்கு தகவல் வந்தது. அதனால இவிஎம் கேள்வி எழுப்புறீங்க. இந்த கேள்வி வாங்கிங்க. அப்புறம் எப்படி இல்ல சார், அப்புறம் எப்படி மம்தா வெற்றி பெற்றார், அரவிந்த் கெஜ்ரிவால் வெற்றி பெற்றார், தமிழ்நாட்டில் திமுக வெற்றி பெற்றது, அந்த கேள்வி எல்லாம் எழுப்புறாங்கல்ல. இதைத்தான் சார் நான் சொன்னேன். ஒவ்வொரு மாநிலமா சொன்னேன். எந்த மாநிலம், வட மாநிலங்கள்ல, இந்தி பேசுற மாநிலங்கள்ல இந்த வேலையை செஞ்சாங்கன்னு தான் சொல்றேன். மேற்கு வங்காளத்தில் செய்ய முடியாது, தமிழ்நாட்டில் செய்ய முடியாது. எங்கே செய்யணுமோ அன்னைக்கு 270 சீட்டு 300 சீட்டுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஏன் 370 400 சொல்றாங்க? எதை வச்சு சொல்றாங்க? இன்னும் சில மாநிலங்கள்ல தேர்தல் அதாவது இவிஎம் மிஷின்ல சூடு வைக்க முடியும். ஒரு 10% சூடு வைக்கலாம்னு வச்சுக்கோங்க. அப்ப 15% அதிகமா வாக்கு வாங்கினா தான் காங்கிரஸோ மம்தா பானர்ஜி அவர்களோ வெல்ல முடியும், திமுகவும் வெல்ல முடியும். அதை தான் இன்னைக்கு தேனியிலையும் நம்ம பார்த்தோம். எத்தனை வாக்குப்பெட்டியல், 2 மடங்கு இன்னைக்கு வாக்குப்பெட்டியல் வச்சிருக்காங்கன்னு சொன்னா, ஏன் அவையெல்லாம் தேர்தல் நேரத்தில் குப்பை கிடங்குல கிடந்துச்சு, கண்ணால பார்க்கலையா? வயல்வெளிகளில் கிடைச்சது பார்க்கலையா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கு இவர்கள் நினைத்தால் இவ்வளவு கண்ணுக்கு முன்னாலே 25% வாக்குகளை திருடக்கூடிய இந்த பாஜக இவ்வளவு ஒரு, அதாவது இதை என்ன சொல்றது, ஜனநாயக படுகொலை. இப்ப ஜனநாயக படுகொலையில தேர்தல் கமிஷன், அந்த கமிஷன்ல பாஜக காரர்களை அதிகமாக கொண்டு வந்து கமிஷனர்களை நியமிக்கிறார்கள். அதுக்கு உச்ச நீதிமன்றம் எதிர்ப்பு கொடுத்துச்சு. அந்த உச்ச நீதிமன்ற எதிர்ப்புக்காண்டி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தாங்க.
எப்படி சட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு நீதிமன்றத்தில் நீதிபதிகள் தேர்தல் கமிஷனர்களை தேர்ந்தெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கிட்டாங்க. இதுக்கு என்ன காரணம் சொன்னா தேர்தல் பாண்டு அவர் என்னமோ டிரான்ஸ்பரன்சிங்கிறாரு. அதாவது 9 மடங்கு பாஜகவா 1 மடங்கு காங்கிரஸா. காங்கிரஸ் பொதுத்துறை நிறுவனங்களை விற்கல, ஆனா வித்தது யாரு? 10 வருஷமா திரு மோடி அவர்கள் வித்தாரு. இந்த வித்ததன் காரணமாக கடன் தள்ளுபடி பண்ணதன் காரணமாக 33% இருந்த கம்பெனி வரிய 23% ஆக்குனதுனால ஆதாயம் அடைஞ்சவர்கள் தான் இன்னைக்கு டாடா 1000 கோடிக்கு மேல கொடுத்திருக்காரு. ஏன் கொடுத்திருக்காரு? ஏர் இந்தியா நிறுவனத்தை இன்னைக்கு அவருக்கு தாரை வார்த்திருக்கு. இந்தியா ஒரு விமானமும் இந்தியாவுல இல்ல. சரி, ஓகே. யார் யார் எவ்வளவு கொடுத்தாங்க தேர்தல் பத்திரத்துல அப்படின்ற அந்த டீடைல மார்ச் மாசம் தான் தாக்கல் பண்ண போறாங்க உச்சநீதிமன்றத்திலே. இந்த டவரை பார்த்தா என்ன நினைப்பாரு? அறத்தின் நாயகனான ராமபிரான் இருக்காரு. இவங்க ஜெய் ஸ்ரீராம் சொல்றாங்களே, கோயில் கட்டினா போதுமாங்க, ராமபிரான் இவர் கூட எப்படிங்க இருப்பாங்க? இவ்வளவு படுகொலை செய்யறாங்களே, இவ்வளவு பகல் கொள்ளை அடிக்கிறாங்களே பாஜக மக்கள் தெரியாதா? ஸ்ரீராமபிரானுக்கு தெரியாதா? சரி, ஓகே. சண்டிகர் கோயில் கட்டினாலும் இவங்களுடைய ஓகே எந்த விஷயம் விவாதிக்கணும். ஓகே ஓகே. நான் திரு அமுதர்சன் இங்க சண்டிகர் தேர்தலை விட்டுருங்க. இதை வந்து இந்தியா கூட்டணியினுடைய வெற்றி அப்படின்னு எப்படி நம்ம இது பண்ண முடியும்? ஏன்னா அங்க சண்டிகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பஞ்சாப்ல தான் ஆம் ஆத்மியும் காங்கிரஸுமே கூட்டணி இல்லை அப்படின்றாங்க. அதை எப்படி நம்ம வந்து இந்தியா கூட்டணியுடைய வெற்றின்னு இதை கொண்டாட முடியும்? இந்த தேர்தலினுடைய இந்த பாஜகவுக்காக திருட்டுத்தனம் பண்ண அந்த தேர்தல் அதிகாரி அந்த தேர்தலில் பாஜக வேட்பாளர் ஜெயிச்சிட்டார்னு சொன்ன உடனே மோடிக்கு இந்த ஆதரவாக துதிபாடக்கூடிய ஊடகங்கள்ல என்ன பண்ணுச்சு, இது வந்து ஏண்டா கூட்டணியினுடைய வெற்றி அப்படின்னு கொண்டாடினாங்க. அப்ப எதன் அடிப்படையில் அவங்க வந்து இந்த கூட்டணியினுடைய வெற்றி அப்படின்னு சொல்லி கொண்டாடினாங்க? பாஜகனுடைய வெற்றின்னு கொண்டாடினாங்க. நாடு முழுக்க இது வந்து இந்த 2024 தேர்தலினுடைய முதல் வெற்றின்னு எல்லாம் கோஷம் போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப எதன் அடிப்படையில் பேச ஆரம்பிச்சாங்க? இதற்கு முன்பாகவே இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்க டெல்லி கார்பரேஷன் எலெக்ஷன்ல 5 மாநில முதல்வர்கள் போய் கலந்துக்கிட்டாங்க. நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர்ல இருந்து இந்த நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர்ல இருந்து எல்லாரும் போய் கலந்துக்கிட்டாங்க. அப்படி கலந்துகிட்டுமே கூட ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன்ல பாஜகவில் ஜெயிக்க முடியல. 2021 இடைத்தேர்தல்கள் எடுத்து பாருங்க, தொடர்ந்து தோல்வி. தொடர்ந்து நாட்டில் நடக்கக்கூடிய தேர்தல்கள்ல மிகப்பெரிய அளவுல செல்வாக்கை இழந்துட்டு இருக்கிறாங்க. பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுக்கு தைரியம் இல்லாத ஒரு பிரைம் மினிஸ்டர், தோல்வி பயம் உச்சத்துல இருக்கிறதுனால தான் ஒரு மேயர் தேர்தலை கூட சந்திப்பதற்கு திராணி இல்லாம இவங்க பேசுறதுல எதனால கோவம் வருதுன்னா, ஒரு மிகப்பெரிய கொலை பண்றாங்க, ஜனநாயக படுகொலை பண்றாங்க. ஆனா அது ரொம்ப சுலபமா, அதை வந்து ரொம்ப இயல்பா நடைமுறையில் இருக்கிற மாதிரி அவங்க பேசுறாங்க. ரமேஷ் சேதுராமன் சார் பேசும்பொழுது சொல்றாரு, இங்கிருந்தா உள்ளாட்சி தேர்தலில் பிரச்சனை நடக்குது. 2 கட்சிக்காரன் அடிச்சுக்கிறதுலையோ 2 கட்சிகள் அடிச்சுக்கிறதுலையோ அவங்களுக்குள்ளார சண்டை வர்றதுலையோ பிரச்சனை கிடையாது. அந்த அமைப்பையே சிதைக்கிறீங்கல்ல, அந்த அமைப்பு தேர்தல் அதிகாரியே முன்னின்று நடத்துறாருல. இந்திய அரசியல் வரலாற்றிலேயே உச்சநீதிமன்றத்தினுடைய குற்றவாளி கூண்டுல ஏறி நின்று ஒரு தேர்தல் அதிகாரி பதில் சொல்றது இதுதான் முதல் முறை. இதற்கு முன்பாக எங்கேயுமே நடந்தது கிடையாது. பேலட் பேப்பரை பத்தி பேசுறாங்க, இவிஎம் மிஷினை பத்தி. நான் எப்பொழுதுமே இவிஎம் மிஷினை பத்தி மிகப்பெரிய அளவுல விமர்சிச்சது கிடையாது. அதன் மேல ஒரு நம்பிக்கை இருந்தது. எப்பன்னா இப்ப வரக்கூடிய தகவல்களை எல்லாம் பார்க்கிற வரைக்கும், ஏற்கனவே அவர் இதயத்துல்லா அவர்கள் சொன்னது போல, நீங்க 7 இயக்குனர்கள் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அந்த மெஷினை உருவாக்கக்கூடியதுல அதுல 4 பேர் டைரக்டர்ஸ் யாரு அப்படின்னு சொன்னா 4 பேர் இப்பவும் பாஜகவினுடைய பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள். காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும் பொழுது இதே இவிஎம் மிஷின் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, அவங்க பாதுகாத்துட்டு இருந்தாங்க. இப்ப 2 தனியார் நிறுவனங்கள் ஏஜென்சி பாதுகாப்புல வச்சிருக்காங்க. தேர்தல் ஆணையங்கள் இருக்குது. 12% எந்திரங்கள் காணாம போயிருக்குது. வட மாநிலங்கள்ல தொடர்ந்து காணாம போயிருக்கு. நீங்க தேர்தல் முடிஞ்சோடனே பார்த்திருப்பீங்க, லாட்ஜ்ல பிடிச்சாங்க, ஹோட்டல்ல பிடிச்சாங்க. இப்ப காணாம போன எந்திரங்கள் யாருடைய கண்ட்ரோல்ல இருக்கு? அத நீங்க எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க? அதுக்கான பதில் என்ன? இல்ல ஒண்ணே ஒண்ணுதான், பூத்ல நீங்க உட்பட எல்லாரும் இருப்பதா அதை பூட்டி கொண்டு போய் ரூம்ல வைக்கணும். அப்புறம் எப்படி அங்க சார் நான் சொல்றது இந்த கேள்விகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு அரசு இருக்குது, மிக பெரும்பான்மையான அரசுன்னு பீத்திக்கிறீங்க. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தேர்தல் முறை மேல சந்தேகம் இருந்தாலும் அந்த தேர்தல் அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ண வேண்டிய தரப்பு யாருது?
இன்னைக்கு நாடு முழுக்க இந்த பிரச்சனை வந்து மிகப்பெரிய அளவுல இருந்துட்டு இருக்குது. ஒண்ணும் இல்ல, இது டைம்ஸ் ஆஃப் இந்தியால வெளில வந்த செய்தி. சார் பேசும்பொழுது சொன்னாரு, காசு கொடுக்கறத பத்தி தேர்தல் ஆணையத்துக்கு பிடிக்கிற அதிகாரம் தான் இருக்குது, ஆக்ஷன் எடுக்கிறது இல்லைன்னு பல முறை விவாதிச்சிருக்கிறாங்க. அது அந்த தரப்புல இருந்து பேசுறவங்களுக்கு முடிச்சிடுறேன். அப்போ உத்தரப்பிரதேச எலெக்ஷன்ல யோகி ஆதித்யநாத் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது அவர் சமணங்கால் போட்டுக்கிட்டு 2000 ரூபாய் நோட்டுக்கு அப்படியே வரிசையில் கொடுத்துட்டு இருந்தாரு, எல்லா இடத்துலையும் வந்தது. அதே போல கிராமங்கள்ல ஓட்டு போடுறதுக்கு அனுமதிக்காம அவர்களுடைய கைகள்ல மைய வச்சு நேராக பாஜக முகவர்களே அவங்களுக்கு தேவையான வாக்குகளை பதிவு செஞ்சுட்டாங்கிற தகவல்கள்லாம் வெளியில வந்துச்சு. அப்ப இவ்வளவு முறைகேடுகள் தொடர்ந்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, அந்த அமைப்பையே சிதைக்கிறீங்க. அப்ப அப்படி இருக்கும் பொழுது எப்படி நீங்க கேள்வி கேட்காம இருக்க முடியும்? ஓகே ஓகே கேட்போம். இதை ஏன் இந்தியா கூட்டணியுடைய வெற்றின்னு பார்க்க முடியாது? நீங்க வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி அது இது வந்து தேர்தலுக்கு அப்புறமா வச்சிருக்க நம்பரை வச்சு நீ மேயர் நான் துணை மேயர்னு வர கேம். எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒன்று சேர்ந்துட்டா அது ஒரு ஃபார்முலேஷன்ல ஓட்டு எல்லாம் சீட்டை கன்வெர்ட் ஆயிரும்ல. கண்டிப்பாக ஆகிடும். இப்போ ஆப் வந்து உடனே பஞ்சாப்லேயும் டெல்லியிலையும் காங்கிரஸுக்கு வந்து சீட்டு கொடுத்துருவாங்க. அதன் மூலமாக அவங்க வெற்றி பெற்றாங்கன்னா கண்டிப்பாக அது கன்வெர்ட் ஆகிடும். அது இந்தியா கூட்டணியுடைய வெற்றின்னு சொல்லிடலாம். அப்படி ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிறதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே ரமேஷ் சேதுராமன் சொன்னார். அந்த ஒரு சீட்டு கூட கொடுக்குறோம், இருந்தாலும் பரவாயில்ல. நான் தலைப்புக்குள்ளே வந்துடுறேன். அலகாபாத் நீதிமன்றம் தான் முதல்ல குற்றச்சாட்டுச்சு இந்திரா காந்தி அம்மையார் மேலே ஏதாவது அரசனுடைய இயந்திரத்தை பயன்படுத்தி பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் முதல்ல குற்றம் சாட்டியது இந்திரா காந்தி அம்மாவை பற்றி தான். அதற்கு பிறகு தொடர்ந்து மோடி ஐயா ரீகவுண்டிங் மினிஸ்டர்னு தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தரை அழைப்பார். அதெல்லாம் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மோடி ஐயா 2016 வாழ்த்துறாரு. வாழ்த்தினதுக்கு என்ன விமர்சனம் பண்ணாங்கன்னா, இன்னும் ரிசல்ட்டே வரல, அதுக்குள்ள வாழ்த்துறாரு. அப்ப என்னாச்சு, இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓட்டை வந்து அதிமுகன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 11:30 மணிக்கு வாழ்த்தினது தான் அவங்க கேள்வியா வாழ்த்தினாங்க, அதனால கேள்வியா கேட்டாங்க. 15 நிமிஷம் கழிச்சு வாழ்த்தினாரு, உடனே அதையும் கேள்வியா கேட்கிறாங்க. ஐயா ரொம்ப தெளிவா தெரிந்திருந்தது, ஒரு 8 பேர் வந்து 3 பேர் வந்து அங்கிருந்து இங்க வர்றாங்கிறது வந்து ஏதோ விலைக்கு வாங்கப்பட்டாருங்க. உள்ளாட்சி தேர்தல் அப்படிலாம் கிடையாது, ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அங்கே கிடையாது. 1 வருட பதவி தான் இந்த மேயர் பதவிங்கிறது. ஈரோடு கிழக்கு அப்படி இல்லை, 2.5 வருட பதவி. அதுக்கு தான் நிறைய செலவு பண்ணாங்கன்னு குற்றச்சாட்டு இருக்கு, எம்எல்ஏ பதவி. ஆனா இங்க அப்படி கிடையாது, 1 வருட பதவி தான் இது. 1200 கோடிக்கான ஒரு தேர்தல். இந்த இதுல நான் என்ன சொல்றேன், உள்ளாட்சி தேர்தலை பற்றி பேசும் பொழுது நாம எங்க ஜாகிரதையா இருக்கணும்னா, இப்ப நம்ம இவர் இருக்காரு, நம்ம கலைராஜன் இருக்காரு, அவர் இப்ப திமுக தான் இருக்காரு. அவர் 2008 அடி செம்மையா வாங்கினார். கூப்பிட்டு ஒரு இன்டர்வியூ நடத்தினீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல் எப்படி நடக்கும் தமிழ்நாட்டில் அரசியல் கட்சிகள் அடிச்சுக்கிறது வேற சார். இல்ல ரொம்ப முக்கியமா கடந்த உள்ளாட்சி தேர்தலுக்கு வாங்க. காங்கிரஸ் ஒரு இடத்துல ஜெயிக்குது, அந்த இடத்துக்குள்ள வந்து காங்கிரஸ் இன்னைக்கு தலைவர் இல்லை, அங்க வந்து ஆள் மாறிடுச்சு. பிசிகா ஒரு இடத்துல ஜெயிக்குது, அங்க இப்ப பிசிகா இதில் இல்லை. தேர்தல் அப்படிங்கிறது கேவலமா போனதுங்கிறது ஆரம்ப காலத்திலிருந்து இருக்கிற ஒரு விஷயம். ஆனால் இங்க நடந்திருக்கிறத வச்சுக்கிட்டு இப்ப பீகார்லயோ அல்லது பஞ்சாப்லயோ எக்ஸாமுக்கு காப்பி அடிக்கிறாங்க மாணவர்கள்னு சொல்லிட்டு இங்க +2 எழுதுறவங்களா ஐயோ இனிமேல் நான் எழுத மாட்டேன்ருவாங்களா? அங்க நடந்தது ஒரு தவறு. அந்த தவறுக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்ப மேற்கு வங்க உள்ளாட்சி தேர்தல் எடுத்துக்கோங்க, 48 பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க. ரிக்வேதானே சொல்லுவாங்க. இவர் நம்ம கம்யூனிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா ரிக்வேதா கட்சி அப்படின்னுவாங்க. ஏன்னா ரிக்கிங்க்கு பேர் போன ஒரு கட்சி. இது எல்லாமே அந்த இடத்துல நடக்குது. 1த்துல நடக்குது, 2த்துல நடக்கிறத வச்சு நீங்க இந்தியா பூரா அப்படிதான் நடக்குது சொல்றீங்கன்னா, 400ங்கிறதுல நம்பிக்கை 420ங்களுக்கு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு வேணா நம்ம எடுத்துக்கலாமே ஒழிய இதுக்காக அதை போக கூடாது. அது தப்பு. நீதிமன்றம் சொல்லிடுச்சு. அவர் மேயர் இல்ல இந்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றப்பதான் அவர் இவிஎம் கேள்வி எழுப்புறாரு. ஏங்க 50,000 ஓட்ல நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு திருமங்கலத்துல ஒருத்தரால சொல்ல முடியுது. கரெக்டா வெற்றி பெறாங்க அப்படின்னு சொன்னா நான் பாராட்டுவேன். ஓகே, அழகிரி ஐயா நேர்மையா கணிச்சிருக்காரு, கவுண்டிங்லாம் பண்ணி சொல்லியிருக்காரு, தப்பு பண்ணல அப்படின்னு நான் எடுத்துப்பேன். ஒரு தேர்தலில் இப்படி ஜெயிப்போம்னு சொல்றதுங்கிறது வந்து ஒரு யூகம். உடனே பேலட் பேப்பர்ல நடந்த தேர்தலையும் இவிஎம்ல சூடு வைக்கிறது, அது என்ன ஆட்டோ மீட்டரா சூடு வைக்கிறதுக்கு? சரி, சூடு வச்சா ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு சூடு வச்சீங்கன்னா எப்படி வரும்? 3வது ஆளுக்கு ஓட்டு வருமா? சூடு வச்சா ரொம்ப ஜாகிரதையா சூடு வை, அப்பதான் 6வது ஆளுக்கு ஓட்டு போகும். இல்ல இந்த சிப் விஷயங்களை பத்தி எல்லாருக்குமே ஒரு தேர்தல் ஆணையம் உங்களை கூப்பிட்டு இருக்கு, வாங்க நீங்க வாங்க சூடு வைங்க கேட்டிருக்காங்க. என்ன வாங்க வந்து சூடு வைங்க காட்டுங்க அப்படின்னு தெளிவா சொல்லிருக்கு. எங்கேயோ மணிப்பூர்ல 30 வருஷமா நடக்கிற ஒரு விஷயத்துல ஒரு 2 பேருக்கு நடந்த ஒரு விஷயத்துக்கு வீடியோ எடுத்துட்டு வந்ததுக்கு நீங்க இவிஎம் மிஷின் வச்சு சூடு வச்சு காட்டுங்க, அப்புறம் பேசுவோம். ஓகே, இந்த தீர்ப்புகள் தேர்தல்ல எதிரொலிக்குமா? எதிரொலித்தால் யாருக்கு எதிராக? பாஜகவுக்கு எதிரான அதிரடி தீர்ப்புகள் தேர்தல்ல எதிரொலிக்குமா? திரு ரமேஷ் சேதுராமன் அவர்கள்ட்ட
தேர்தல் பத்திரங்கள் ரத்து அப்படின்றத ராகுல் காந்தி ஒரு நவீன ஊழல் வெளிப்பட்டிருக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. இப்போ இதில் சிசிடிவி கேமரா மூலமாக வந்திருக்கக்கூடிய காட்சிகள் இதெல்லாமே தேர்தலில் இப்போ பாஜக வந்து எங்கே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்றது காமன் மேனுக்கு பார்க்குறப்பவே தேர்தலில் வாக்களிக்கக்கூடியவங்களுக்கு உணர்வுல வந்து அகைன் 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு வந்து எதிர் கட்சிகள்ங்கிறவங்க அவங்க மக்கள் கிட்ட ஒரு சந்தேகத்தையும் அவநம்பிக்கையையும் விதைப்பதற்கு எல்லா முயற்சிகளும் செய்வாங்க. அதைத்தான் இவங்க செய்யறாங்கன்னு பாக்குறேன். முதல் விஷயம் அந்த பிஎல் விவகாரத்துல வந்து சொல்லுவாங்க, அது 2011 காங்கிரஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னாக்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஸ்பெக்ட்ல வந்து அவங்க வந்து 5% ஷேரை வந்து டைல்யூட் பண்ணாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அந்த சமயத்திலேயே வந்து அவங்க இண்டிபெண்டன்ட் டைரக்டர், நான் எக்ஸிகியூட்டிவ் இண்டிபெண்டன்ட் டைரக்டர், நான் எக்ஸிகியூட்டிவ்னா அவங்க தினம் தினம் நடைபெறக்கூடிய டே டு டே ஆக்டிவிட்டிஸ்லாம் அவங்களுக்கு எந்த பங்கும் இருக்காது. போர்ட் மீட்டிங் நடந்தா மேபி அவங்க வந்து போய் பங்கு பெறுவாங்க அப்படிங்கறத பாக்குறோம். அதனால இதுல வந்து ஒரு இந்த பிஎல் தயாரிக்க மிஷின் தயாரிக்குது, அதுல வந்து இவங்க வந்து உள்ள வந்து பூந்து எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு இது சொல்ற விஷயம் தவறு. ரெண்டாவது விஷயம், எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தை பத்தி நம்ம சொல்லும் போது கடந்த காலங்கள்ல இவங்க வந்து ஃபண்டிங் எல்லாத்துல இருந்து வாங்கியிருக்காங்க, எல்லா கட்சிகளும் வாங்கியிருக்காங்கிறத பாக்குறோம். காங்கிரஸ் வந்து விவகாரங்கள்ல நீங்க ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறீங்க, இவங்க அவ்வளவு டிரான்ஸ்பரன்சி வேணும்னு சொன்னா இல்ல நாங்க எலக்ட்ரல் பாண்ட்ல வாங்க மாட்டோம்னு சொல்லிருக்கணும், இல்லங்க எலக்ட்ரல் பாண்ட் தான் ஒரே வழி வாங்கி ஆகணும் அப்படின்னு சொன்னா இப்பயே அவங்க பேரெல்லாம் முன்னாடியே பப்ளிஷ் பண்ணிருக்கலாம். இவங்களுக்கு தெரியும் இல்லையா யார் யார் வந்து எலக்ட்ரல் பாண்ட் கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு, எங்க கட்சிக்கு யார் யாரெல்லாம் ஃபண்ட் கொடுத்தாங்களோ லிஸ்ட் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்லிருக்காங்க. அந்த ஆக்டே வந்து அதுல வந்து யாரும் வெளியில சொல்லக்கூடாதுன்னு தானே ஏங்க, அது அவங்க கொடுத்ததுக்கு வேறங்க. இங்க யூ கேன் டிக்ளேர் இட் இஃப் யூ வாண்ட் டு, எங்களுக்கு அந்த ரைட்ஸ் வேணும்னு கூட அவங்க கேட்டுக்கலாம். இன்னொன்னு மூணாவது முக்கியமான விவகாரம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய காங்கிரஸ் தான் நேஷனல் ஹெரால்டு கேஸ்ல நீங்க எப்படி கடன் கொடுத்தீங்க அசோசியேட் ஜேர்னலுக்கு இந்த யங் இந்தியா சம்பந்தப்பட்ட விவகாரத்துலங்கிறத சொல்லும் போது உங்களுடைய இது வந்து பப்ளிக்கா இருக்கக்கூடிய கட்சி, இவங்க பொது வெளியில இருக்கக்கூடியவங்களுக்கு இவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லையா, கொண்டு வந்து கொஞ்சம் அந்த அக்கௌண்ட்ஸ் புக்கை வந்து கோர்ட்ல தாக்கல் பண்ணுங்க, பொது வெளியில வைக்கணும்னு கூட சொல்ல, கோர்ட்ல தாக்கல் பண்ணுங்கன்னா ஆஹா கொடுக்க மாட்டோம்னு அப்படியே டூத் அண்ட் நெயில் சண்டை போடுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இவங்களுக்கு டிரான்ஸ்பரன்சியா இருக்க முடியாதுங்கிறது நிதர்சனமான உண்மை. ஆனா வெளியில வந்து எதிர்ப்புல வந்து பாஜக இருக்கும்போது இந்த மாதிரியான கேள்விகளை வைக்கணும் அப்படிங்கிறது. திரும்பவும் சொல்றேன், ஒப்புகை சீட்டு விஷயம் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து சண்டிகர்ல நடந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த ஒப்புகை சீட்டு விவகாரம் தான் அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா கூட, அப்படி இருக்கும்போது மிஷின் அதே மாதிரி அதை தொடர்ந்து நீங்க வந்து விவிபேட்டை கவுண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போங்க, அது நியாயமா இருக்கும். தோத்து போகணும்னு நினைக்கிறவங்க தான், இல்ல தோத்துருவோன்னு பயப்படுறவங்க தான் என்ன சொல்லுவாங்க, அது நடக்காத காரியம்னாக்கா நீங்க வந்து திரும்ப திரும்ப வந்து பேப்பர் பேலட்டுக்கு மூவ் ஆனோம் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்பு நான் பார்க்கிறேன். ஓகே, நான் திரும்ப இதேதுல்லா அவர்கள்ட்ட, இப்போ இந்திரா காந்தி அவர்கள் அலகாபாத் கோர்ட் வழங்கின தீர்ப்பு வந்து அதெல்லாம் ஜனநாயகத்துக்கு எதிரானது இல்லையான்ற கேள்வி எழுப்புறாங்க. இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த சிசிடிவி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் பத்தி பேசுறீங்க, எமர்ஜென்சி உருவானதற்கு காரணம் என்னன்ற கேள்வி அடிப்படை கேள்வி எழுப்புறாருல இதேதுல்லா. இந்திரா காந்தி மீது உள்ள வழக்கு அவருடைய தேர்தல் அதிகாரி அவர் வந்து அதிகாரத்தில் இருந்தாங்க ஒன்றை தவிர இவங்க செஞ்ச திருட்டுத்தனம் இல்லை. நான் ஒன்றா சொல்லிட்டு வர்றேன். அங்கே பாஜக ஆதரவு நண்பர் சொன்னார் இந்த 2-3 திருட்டு தான் பண்ணியிருக்காங்கன்னு. நான் சொல்கிறேன், கோவாவில் 18 பிஜேபி வாங்குச்சு, 21 காங்கிரஸ் வாங்குச்சு. ஆனால் ஆட்சி அமைக்கிறது யாரு? பிஜேபி. இந்த ஆளுநர் மூலமாக அப்புறமா திருடிட்டாங்க. சிக்கிமில் 0 சீட்டு வாங்கி முழு ஆட்சியும் கையில் பிடிச்சிக்கிட்டாங்க. மணிப்பூரில் வெறும் 2 இடத்துல தான் அவங்க ஜெயிச்சாங்க. அப்புறம் எப்படி அவங்க ஆட்சியை பிடிச்சாங்கன்னு ஊர் உலகத்துக்கு தெரியும். நாகாலாந்தில் சிங்கிள் டிஜிட் ஆனால் ஆட்சியை பிடிச்சாங்க, எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கினாங்க. கர்நாடகாவில் என்ன செஞ்சாங்க, காங்கிரஸ் இன்னைக்கு ஐக்கிய ஜனதா தள 2 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி அவர்களை வந்து ராஜினாமா செய்ய வச்சு அதன் மூலமா ஆட்சியை பிடிச்சாங்க. மத்திய பிரதேசத்தில் இதே வேலை செஞ்சாங்க. இப்படி ஒவ்வொரு மாநிலமா 400 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்காங்க. எதன் மூலமா? இந்த அநியாயமா தேர்தல் பாண்டு மட்டுமல்ல, இந்த தேர்தல் பாண்டுல 9 மடங்கு அதிகமாக கிடைச்ச ரூபாய் இருக்கே அது வெறும் 52% தான். 48% வங்கி மூலமா இல்லாம இவங்களுக்கு கிடைச்சது 6400 கோடி. அது 52% கிடைச்சது 6600 கோடி. 13000 கோடி எங்கே? 1000 கோடி காங்கிரஸுக்கு எங்கே? யோசிச்சு பாருங்க. இந்த காசை வச்சு தான் விலைக்கு வாங்கினாங்க. அது மட்டுமல்ல,
எங்க தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சொல்லியிருக்காரு, அதாவது சுருக்கமா சார், சுப்ரீம் சுருக்கமா. கோர்ட் has saved democracy from the banks of the autocratic BJP சரி. which resorted to dirty முடிச்சிருங்க. election manipulation. ஒரு வார்த்தை சொல்றாரு, the institutional sabotage in the Chandigarh mayor election is only முடிச்சிருங்க சார், a முடிச்சிருங்க. tip of the iceberg. Okay. இதான் பாஜக காரர்களுக்கு பதில். ஒரு உதாரணம் தான், ஒரு சாம்பிள் தான். ஆனா அவங்க செஞ்சது 10 வருஷமா மிகப்பெரிய திருட்டுத்தனம், கொள்ளை. அதாவது புல்டோசரை விட்டு ஜனநாயகத்தை ஏத்திருக்காங்க, தேர்தல் பாண்டு மூலமா புல்டோசர் வச்சு ஏத்திருக்காங்க, மிகப்பெரிய கொள்ளையை பண்ணியிருக்காங்க. தேர்தல் கமிஷன் விஷயத்துல அவர்கள் முடிச்சிருங்க, please. கற்பழிப்பு செஞ்சிருக்காங்க. இப்படி அதாவது பாதகங்களை செய்த பிஜேபியை எப்படி இந்த நாட்டு மக்கள் மன்னிப்பார்கள்? அவங்க கையில இன்னைக்கு ஊடகங்கள் இருக்கலாம் வடநாட்டுல, அவங்க கையில இவங்க தேர்தல் கமிஷன் இருக்கலாம், அவங்க கையில சில நீதித்துறைகள் இருக்கலாம். there is a end for everything. கம்சன் எவ்வளவு பெரிய ஆளு, மூசா ஃபாரோங்கறவன வீழ்த்தலையா, கோலியாத் வீழ்த்தலையா, எல்லா ஏராவுக்குமே ஒரு எண்ட் இருக்கு. முடிச்சவே இறுதி கருத்து இல்ல, ஒரு விரிதா ஓகே அவரு ஓகே முடிச்சு 2004 அதிக சீட் பெற்றது பிஜேபி. 18 எம்எல்ஏ கர்நாடகா பத்தி பேசினாங்க. அவங்க இடைத்தேர்தல் மூலமா தான் வந்தாங்க. 52% பாண்ட் வந்து பிஜேபிக்கு இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமா வந்தது. 48 அவங்களுக்கு எப்படி அரசியல் கட்சிகளுக்கு வருதோ அப்படி வந்தது. ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த இதுக்கு நேரம் இங்கே வந்துடுறேன். 400 கோடி ரூபாயை வீட்டுல வச்சிட்டு இருந்த ஒருத்தர் வந்து பாரத் ஜோடோ யாத்திரால ராகுல் காந்தியோட போனாரு. உடனே ராகுல் காந்தி கரப்ஷனை ஆதரிக்கிறாருன்னு சொல்லிட முடியுமா? அவர் கூட வந்தாருன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். பொன்முடி ஐயா விஷயத்துல எடுத்துக்கோங்க, ஒரே வரியில முடிச்சிடுறேன். ஒரு நீதிபதி வந்து அவரை நேர்மையானவர் நல்லவர்னு சொல்லி விடுதலிக்கிறாரு. இன்னொரு உச்ச நீதிமன்றம் அவரை தண்டிக்குது. அப்ப நீதிபதிகள் உயர் நீதிமன்றம், அப்ப அவர் நீதிபதிகள் தப்புன்னு சொல்ல முடியுமா? ஒரு இடத்துல ஒரு தவறு நடந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்னு பாக்குற வேலையோட நம்ம எடுத்துக்கணும். புல்டோசர் எங்க ஜெயலலிதா அம்மா வீட்டுக்கு முதல்ல அமிச்சது யாருன்னு தெரிஞ்சதுன்னா அதற்கு பின்னாடி வரலாறுலாம் அப்புறம் தெரியும். கர்நாடகா சட்டசபையில குமாரசாமி என்ன சொன்னாரு, ஓப்பனா சொன்னாரு, எங்களோட நீங்க கூட்டணியில சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு மலேசியா சொத்துக்கள் தொடர்பான விவகாரங்கள்ல இருந்து நாங்க விடுவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இப்ப நேரடியாக பேரம் பேசுறாங்க. இது வரைக்கும் 411 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. 11 எதிர்கட்சிகளுடைய அவங்களை வந்து முடக்கி இருக்கிறாங்க. இந்த எலக்ட்ரோரல் பாண்டுல 13,000 கோடி 12,979 கோடி ரூபாயில கிட்டத்தட்ட 6,200 கோடி ரூபாய் பாஜக மட்டுமே வாங்கியிருக்குது. இப்போ நியூஸ் லாண்டரிங்கிற ஒரு அமைப்பு என்ன பண்ணிருக்குது அப்படின்னா, பாஜக ஈடியை வச்சு மிரட்டின 30 நிறுவனங்கள் இவங்களுக்கு 345 கோடி ரூபாய் இவங்களுக்கு எலக்ட்ரல் பாண்ட் கொடுத்திருக்கிறதா நியூஸ் லாண்டரிங் இன்னைக்கு கொடுத்திருக்குது. அப்ப இடி ஐடி முன்னாடி வரும், எலக்ட்ரல் பாண்ட் எடுத்துட்டு பாஜகவுக்கு இவங்க பின்னாடி போவாங்க. அப்ப முழுக்க இதை சூறையாடுவதற்காக மட்டுமே பாஜக இதை பயன்படுத்துது. நாடு முழுக்க இருக்கக்கூடிய கார்ப்பரேட் நிறுவனங்களை மிரட்டி பணம் பறிக்கிறது. தேர்தல் அந்த நடத்தை விதிகள்ல யாரு அமெண்ட்மென்ட் கொண்டு வந்தது? யாரு? இல்ல ஒரே ஒரு விஷயம் தான், எலக்ட்ரல் பாண்ட் விவகாரத்துல வெளியில வரும்னு சொல்லிருக்காங்க இல்லையா? அப்ப மாநில கட்சிகள்ல அதுவும் குறிப்பா திமுகக்கும் அதே மாதிரி நேஷனல் லெவல்ல காங்கிரஸுக்கும் யார் யாரெல்லாம் வந்து எவ்வளவு ஃபண்ட் கொடுத்துருக்காங்கிறதுலாம் வெளியில வரும் இல்லையா? பாப்போம் யார் யார் வந்திருக்கு, எவ்வளவு வந்திருக்கு, எந்தெந்த நிறுவனங்களுக்கு இவங்க ஃபேவர் பண்ணிருக்காங்கிறதையும் பார்ப்போம். போயிடும். ஓகே 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 சரி ஓகே பாஜக 25 சீட் வெற்றி பெற்றது. 500 ஓட்டுக்கு கம்மியாக சரி வெற்றி பெற்றது. பாப்போம் ரைட் ஓகே. இதெல்லாம் தேர்தல் அரசியல் எதிரொலிக்குமா பொறுத்து பார்க்கலாம். பார்த்து கொண்ட சிறப்பு அனைவருக்கும் நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து நீங்கள் தந்தி தொலைக்காட்சி.